ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 10 அண்ட் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ் இன்னைக்கு செஷன் அப்படின்றது ரெக்கார்டட் தான் டில் மண்டே வரைக்கும், அதாவது சண்டே. ஸோ இந்த வீக் மட்டும் வந்து உங்களுக்கு ரெக்கார்டடில் தான் கிளாஸஸ் வரும். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் திஸ் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல சொல்கிறது தான். ஸோ விச் இஸ் அ ட்ரஸ்டட் ஒன் இந்த சோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரிஃபைண்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இந்த பிடிஎஃப் அப்படின்றது எடுக்கிறோம். அதை தாண்டி வந்து எங்க இந்த சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ கீப் ஆன் ஆஸ்கிங் இந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதனால வந்து நல்லா பார்த்துக்கங்க, இதில் தான் சோர்ஸ் எடுக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த சோர்ஸை நம்பி படிக்கலாம். ஸோ இந்தந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நேஷனல் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், பேங்கிங், ரெகுலேட்டரி, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் நியூஸஸ் அப்படின்ற இடத்துல எல்லாம் வந்து நம்ம நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒய் பிகாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடம் தான், இந்த பாயிண்ட் தான் தேவை அப்படின்ற ஒரு காரணம் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃபை எப்படி வாங்குவது, எடுப்பது அப்படின்னா ஒன்று வெப்சைட்டில் போயிட்டு இந்த மெத்தடுக்குள்ளே லாகின் பண்ணுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் இந்த கியூஆரை மட்டுமா ஸ்கேன் பண்ணுங்க. உங்கள் பிடிஎஃப் இருக்கிற இடத்துக்கு வந்து அது கூட்டு போய் உங்களை விட்டுடும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் த ஷெடியூல். ஸோ இப்போதைக்கு இந்த ஷெடியூலை வந்து மறுக்கா வந்து ஃபாலோ பண்ணுறத வந்து கை விட்டுறேன். பட் ஆனால் வந்து இதுதான் வந்து ஆக்சுவல் ஷெடியூல். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஐ வில் கண்டினியூ திஸ் ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரியே போயிடலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கு அப்படின்றது இனிமேல் இருக்காது. ஓன்லி ஃபார் ஆன மந்த்லி ரிவிஷன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ப்ளேசஸ். ஓகே. அண்ட் நவ் ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்றத ஆரம்பிச்சிடலாம். ரெக்கார்டட் அப்படின்றதுனாலயோ என்னமோ இந்த வந்து இந்த வீடியோஸ் வந்து குட்டி குட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை தாண்டி வந்து இன்னும் வந்து கண்டென்ட் ரெடியூஸ் பண்றதோ அப்படி இப்படின்லாம் கிடையாது. அண்ட் எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். விச் இஸ் பிரசாத் 2.2. இந்த பிரசாத்தோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து ப்ரீ அசஸ்மெண்ட் ஹோலிஸ்டிக் ஸ்கிரீனிங் டூல் அப்படின்றதான். ஸோ இது வந்து நீங்க வந்து நீங்க ஸ்கூல் படிக்கும் போதுமே பார்த்துருந்துருக்கலாம். வந்து நமக்கு வந்து கண்ணு நல்லா தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. அது வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து டை அப் பண்ணி உங்க ஹாஸ்பிட்டல் வந்து எடுக்கலாம். ஸோ காது கேக்குதா, பல் எப்படி இருக்கு, இந்த டென்டல் செக்கப்லாம் எப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா ஸ்கூல்லையுமே அதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீ அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப எசென்சியலா தேவைப்படுது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கூல்ல இருக்கும் பொழுதே வந்து கிட்ஸுக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, கண்ணு தெரிய மாட்டேங்குதா, காது கேட்க மாட்டேங்குதா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இதுதான். அது என்னன்னு சொல்லுவாங்க? ஆம், ஆம், இஎன்டி. ஸோ இயர் நோஸ் டங்கா. ஸோ இஎன்டின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மேக்ஸிமம் அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் தான் வந்து செக் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த ரீசன்ட் எரால பார்த்தீங்க அப்படின்னா வந்து த கிட்ஸ் ஆஃப்டர் 2011 அண்ட் 13 பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய அந்த காது ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது. இந்த காது வந்து ப்ராப்பரா கேட்காம இருக்கிறது அப்படின்றது வந்து நானே 2, 3 குட்டீஸ் கிட்ட வந்து விட்னஸ் பண்ணேன். இந்த மாரி வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால, ஸ்கூல் லெவல்லயே வந்து அவங்களுடைய டிசபிலிட்டிய வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து விச் இஸ் ஈஸி ரைட்? ஸோ அதனால வந்து கிட்ஸ்னால வந்து அட்லீஸ்ட் அந்த கிட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் குடுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இனிஷியலா கண்டுபிடிக்கும் போதே வந்து சில ஏதாவது மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணி அவங்க வந்து கியூர் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் வந்து இந்த பிரசாத் 2.0 உடைய இது. ஸோ இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா என்சிஇஆர்டி தான். ஸோ என்சிஇஆர்டிக்கு ஆல்ரெடி இன்னொரு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து குட்டி குழந்தைங்களுக்கு போகிறதுனாலையும் வந்து 21 டிசபிலிட்டிஸை வந்து அஸ் பர் ஆர்பிடபிள்யூ ஆக்ட் கீழே வந்து நம்மளால கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரீசன் தான். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல். ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து இந்த 2.0. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்இசிஇ. ஸோ எஸ்இசிஇ அப்படின்றது என்ன? ஒரு கம்பெனி, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன அப்படின்னா 500 டன் கிரீன் மெத்தனால் சப்ளை பண்றது. அதாவது எஸ்ஐஜிஹெச்டி சைட் அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு கீழே. அது என்ன ப்ரோக்ராம்? நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின்.
அந்த மிஷினுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்றத வந்து கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். விச் இஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. அப்போ கிரீன் ஹைட்ரஜனுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா சைட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்க்கு கீழே வந்து கிரீன் மெத்தனால் அடாப்ஷனுக்கு நிறைய அலவன்சஸ் அதே மாதிரி வந்து சப்சிடிஸ் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம்க்கு கீழே இவங்க ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டர்ல என்னன்னா 500 டன் கிரீன் மெத்தனால் சப்ளை வந்து யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அப்படின்றவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் அவங்களோட தேவைக்கு ஏற்ப வந்து இந்த 500,000 இந்த 5,000 அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 5 லேக் டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 5 லேக்ஸ் தானே? 1 லேக், ஆமா, 5 லேக் டன்ஸ் ஆஃப் கிரீன் எனர்ஜி வந்து கிரீன் மெத்தனால் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ இந்த சைட் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன். ஓகேவா? இந்த சைட்டோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது பார்த்தாச்சா? இது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜிக்கு கீழே வரக்கூடியது. ஸோ பை யூசிங் அ கிரீன் மெத்தனால், இந்த கிரீன் மெத்தனாலை பயன்படுத்தி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் கிரீன் மெத்தனால் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ கிரீன் மெத்தனால் அப்படின்னா வந்து அகெயின் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஃபியூயல் தான். ஸோ ஃபியூயல் தான், ஒரு ஃபியூயலிங் ஏஜென்ட். அது கிரீன் மெத்தனால் அப்படின்றப்ப வந்து விச் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் பிளான்ஸ். ஓகேவா? பிளான்ஸ் பேஸ்டா இருக்கிறதுலேருந்து இந்த மெத்தனால் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. இதுல இருந்து இது பண்றதுனால வந்து இந்த கார்பன் எமிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப குறையுது. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த கார்கோ ஷிப்ஸுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கிரீன் மெத்தனாலே யூஸ். அந்த கிரீன் மெத்தனால் வேணும்னு சொல்லி 5 லேக் டன்ஸ் அப்படின்றது வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டா சைட் ப்ரோக்ராம் அப்படின்றதும் இது நடந்திருக்கு. ஸோ மொத்தம் இவங்களுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 2 காம்பனன்ட் டெண்டரே வந்து 2 விதமாக விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டொமஸ்டிக் எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங். ஸோ எலக்ட்ரோலைசர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க வந்து யாரு? சோலார் எனர்ஜி கார்பரேஷனா? ஸோ கண்டிப்பாக பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. என்னதான் சோலார்ல எனர்ஜி எடுத்தாலும் அது சேவ் பண்ணுறதுக்கோ ஸ்டோர் பண்ணுறதுக்கோ பேட்டரி ஒன்று தேவைப்படும்ல. அதுல வந்து ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணக்கூடியதா அந்த எலக்ட்ரோலைசர் அப்படின்னும் அந்த இதுல வந்து இந்த ஆசிட்ஸ் அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக் தான். நம்ம 11th 12th கூட படிச்சிருப்போம் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராசஸ்ல மேக் பண்ணக்கூடிய பேட்டரி. ஸோ அந்த பேட்டரியை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 4,400 crores அப்படின்றது வந்து ஒரு காம்போனண்டா வந்து ஃபர்ஸ்ட் டெண்டர் அப்படின்றது வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் டெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியேட்டிவ் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன். ஓகேவா? கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்காக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றது 13,005 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா அப்படின்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சியாகவும் ஆக்ட் ஆக போறாங்க. அண்ட் எஸ், ஸோ நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நிறைவுக்கு வந்தது. அடுத்தது பார்த்துங்க, இந்த 2 எம்ஓயும் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரே எம்ஓயு தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் வியட்நாமும் சேர்ந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி வந்து வியட்நாமுக்குள்ள வந்து இன்ஃபியூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கோஆபரேஷன் இன் ஏரியா ஆஃப் பேமெண்ட் செட்டில்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன் டிஜிட்டல் பேமெண்ட். ஓகேவா? அந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு வந்து 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்க நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் வியட்நாம் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு முதன்மையா வந்து ஒரு கையெழுத்து ஒன்று போடப்பட்டிருக்கு. ஓகே. அதை தொடர்ந்து கீழே பாருங்க. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியும் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் வியட்நாமும் சேர்ந்து கிராஸ் பார்டர் கியூஆர் இன்டர் ஆப்ரபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. மேல வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை உங்க நாட்டில் எப்படி இன்ஃபியூஸ் பண்றது, அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபருக்கு 2 பேரும் சைன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஆர்பிஐக்கு கீழே வரவங்க கூட தான் என்ஐபிஎல், ஸோ நேஷனல் இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட். அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் கிராஸ் பேமெண்ட்டுக்காக வந்து இங்க இருக்கக்கூடிய என்பிசியையும்
அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்கு கீழ இருக்கக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் வியட்நாமும் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்க வியட்நாமுக்கு வந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணதுக்கப்புறம், நீங்க வந்து தாராளமா வந்து கியூஆர் கோட்லயே வந்து நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தே வந்து டைரக்ட்டா வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரியான டெக்னாலஜிஸ் வந்து எவால்வ் ஆக போகுது. ஸோ அதுக்காக போடப்பட்ட எம்ஓயு தான் இந்த எம்ஓயுஸ். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலேட்டரி நியூஸஸ். ஸோ ரெகுலேட்டரியில பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி கிஃப்ட் சிட்டி நமக்கு தெரியும். ஸோ கிஃப்ட் சிட்டி அப்படின்றது என்னது? ஃபினான்ஷியல் எக்கனாமிக்கல் காரிடார். அதாவது அந்த ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கான அ பண தேவை ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ பேங்க தாண்டி, மித்தவங்கள தாண்டி அ ஒரு பண தேவை இருக்குது. அந்த பண தேவைக்கு வந்து ஒருத்தவங்கள தேடி போறோம் அப்படின்னா, ஆ ஐயய்யோ! சாரி. ஆ அவங்க அவங்கள தேடி போறோம் அப்படின்னா வந்து ஆ, அவங்கள வந்து தேடி போலாம். ஸோ, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்னது, டாக்ஸஸ் அப்படின்றது கிடையாது. ஃபாரின் கரன்சில வந்து நம்மளால வந்து அந்த இதெல்லாமே வந்து வாங்கிக்க முடியும். ஸோ, அந்த மாரி பல விஷயங்கள் வந்து கிஃப்ட் சிட்டில வந்து இருக்கிறதுனால, ஸோ கிஃப்ட் சிட்டி வந்து இதுக்கு முன்னாடி எங்க போனோம்? இந்த ஏர்போர்ட்ட வச்சுலாம் ஒண்ணு பார்த்தோம்ல, ஏரோப்ளேன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ, அந்த எக்ஸாம்பிள் தான். அதுல வந்து செபி ஸோ செபி தான் அதுல வந்து இதாவும் இருக்காங்க. ஆப்பரேஷனிஸ்ட்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாரி இருக்குல்ல. அதுல வந்து ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் புரொவைடர். ஸோ ஆன்லைன்ல வந்து இந்த பாண்ட்ஸ், ஸோ செக்யூரிட்டீஸ், கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அதெல்லாம் செல் பண்ணக்கூடிய ஏஜென்சி இருப்பாங்கல்ல. அவங்க அவங்களுக்கு வந்து செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த குஜராத் இன்டர்நேஷனல் ஃபின்டெக்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா? அவங்களும் சில கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அதெல்லாம் விப்பாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த கம்ப்ளீட்டா வந்து அந்த இதுல வந்து என்ன அப்படின்ற மாரி பார்த்துருந்தோம். அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட் கட்டணம், அந்த ஏர்போர்ட்ல எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா, அது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இல்ல அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு திடீர்னு ஒரு பண தேவை வருது. டாலர்ஸ்ல காசு வேணும் அப்படின்னு சொன்னா, அங்க பாண்ட்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து நெறைய பார்த்தோம்ல. அதுல அந்த இடத்துல எனக்கு பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பாண்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டீஸ வாங்கறதுக்கும், வாங்கி விக்கிறதுக்கும் இந்த ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் புரொவைடர்ஸ்க்கு வந்து செபி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ செபி வந்து ஸ்டாக் மார்க்கெட் இந்த பக்கம் மும்பை மட்டும் இருக்காங்க. அப்படி மும்பைய மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது, குஜராத்லயும் பார்க்குறாங்க அப்படின்றப்போ வந்து கேட்க நல்லா இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து ஐ மீன் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நான் இருக்கேன். எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாரி எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்தது வந்து வேற என்ன பாண்ட் மார்க்கெட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கமாடிட்டீஸ் இருக்கு. இல்லன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்குமே. டாலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்குமே. ஃபாரின் கம்பெனிஸ் மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமே. அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வருது. அப்போ வந்து வாங்க இங்க இங்க இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டீஸ்ல இருக்கக்கூடிய இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும்போது, அஸ் அ இன்வெஸ்டரா எனக்கு வந்து அது நெறைய ஆப்ஷன்ஸா இருக்குல்ல. அதுதான் வந்து மெயினா வந்து இங்க சொல்ல வருது. ஸோ இத வந்து திஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து, யார் ரெகுலேட் பண்றா அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படின்றவங்க லிஸ்ட் பண்றாங்க. இன்க்ளூடிங் ஃபாரின் ஓவர்சீ லிஸ்டட் டெப்ட் செக்யூரிட்டீஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இதுல வந்து இவங்களுக்கு புரொவைட் பண்றதுக்கு இது குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து அது பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு சில விஷயங்கள்லாம் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ ஆன்லைன் பாண்ட் புரொவைடர்ஸ் வந்து ஆ டாக்ஸ் சேவிங் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது செக்ஷன் 54 இசி அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழ வந்து இந்த டாக்ஸ் அதாவது இப்போ நான் வந்து ஒரு டாக்ஸ் பேயிங் இண்டிவிஜுவலா இருக்கேன் அப்படின்னா வந்து, நான் இன்வெஸ்ட் பண்ற பாண்டுல கணக்கு காட்டி என்னுடைய டாக்ஸ வந்து குறைச்சுக்க முடியும். ஸோ அதனால வந்து ஆ அ அந்த மாரி வந்து கவர்ன்மெண்ட் பேக் பண்ணக்கூடிய என்டிட்டீஸ்னால டாக்ஸ் சேவிங் பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இத வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்கு. இன்க்ளூட் த மேண்டேட்டரி டிஸ்க்ளோஸ் அதே மாரி இதுக்கு ஒரு லா அ நீங்க அ மேண்டேட்டரியா வந்து இதுல வந்து நீங்க கண் அ உங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து குடுக்குற மாரி வரும். ஸோ, அவங்களோட டீட்டெயில்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா வந்து குடுக்குற மாரி வரும். ஸோ, அதாவது ஐ அக்ரி டூ அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுவோம்ல அது. அதே மாரி நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு கண்டிப்பா லாக்கின் பீரியட் இருக்கு. அதே மாரி இதுல இன்வெஸ்ட்மென்ட் லிமிட்ஸ் இருக்கு. அதே மாரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. அண்ட் செபி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நார்ம்ஸ வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஆல் கெட் திஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் த ஒன் லைனர் ஆஃப் திஸ் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, SEBI ஆஸ்க் அ சிக்னிஃபிகன்ட் இண்டெக்ஸஸ் புரொவைடர்ஸ் டூ ரெஜிஸ்டர் வித்தின் 6 மந்த்ஸ். ஒண்ணும் இல்ல. இந்த சிக்னிஃபிகன்ட் இண்டெக்ஸஸ்னா யாரு அப்படின்னா,
இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் பார்ப்போம். இப்போ அதுல இருந்து நிறைய பேர் வந்து உள்ள எவால்வ் ஆகுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸஸ் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இண்டெக்ஸஸ் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துருக்கோம்ல. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வராங்கல்ல. இப்போ ஈவன் ஸ்டாக் 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 புரோக்கர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ ஜெரோதா, ஜெப் ஜெரோதா இருக்காங்க, அப்ஸ்டாக்ஸ் இருக்காங்க, கைட் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் யார் இருக்கா, இன்னும் ரெண்டு ஏஞ்சல் ஒன் அப்படின்லாம் இருந்தாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்றத விட ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டெக்ஸஸ் அப்படின்றத வந்து அந்த இண்டெக்ஸஸ் வந்து இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ் தான் வந்து சிக்னிஃபிகன்ட் இண்டெக்ஸஸ் அப்படின்றவங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து செபி வந்து ஒரு ஒரு விஷயத்த டைரக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் ரெகுலேட்டரி ஆன செபி என்கிட்ட நீங்க வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னா, அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து இண்டெக்ஸஸ் பெர்ஃபார்ம் பண்றோம், ஆவரேஜஸ் நல்லா இருக்கு, இன்னும் 6 மாசத்துல எங்கேயோ பிச்சுக்கிட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் அந்த டைம்ல வந்து யாருக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னா வந்து அஸ் இன்வெஸ்டரா பிரச்சனை. ஸோ நீ ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அப்படின்னா வந்து ஹி டேக்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் வந்து நீ இப்போ சொல்றது எல்லாமே வந்து என் நார்ம்ஸுக்கு நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி செபி சொல்லிடுவான். அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸஸ் அவன் பண்ணக்கூடிய ஆர்என்டிஸ் எல்லாத்தையுமே பண்ணி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து இதை வந்து இந்த பெஞ்ச் மார்க் அண்ட் இண்டெக்ஸஸ் இவங்க எல்லாக்கிட்டையுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இந்த பெஞ்ச் மார்க் ஆர் இண்டெக்ஸஸ் வில் பி கன்சிடர் as a significant indexes if a daily average cumulative asset under management tracking them across the mutual fund schemes exceed a 20,000 crores for each of the previous 6 months ending June 30 to 31. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து 20,000 கோடிக்கு மேல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய டெய்லி ஆவரேஜஸ் இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸஸ்ல இருக்கு அப்படின்னா வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த சிக்னிஃபிகன்ட் இண்டெக்ஸஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. திஸ் இஸ் எல்லாமே வந்து டெஃபனிஷன்ஸ் தான். சோஃபார் நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து என்ன அப்படின்னா லெண்டாஸ். ஸோ லெண்டாஸ்னா யாரு? பேங்க்கு காசு கொடுக்குறவன். பாரோவர் அப்படின்றது காசு வாங்குறவங்க. ஸோ ஒரு கொலாட்ரல் ஆஃப்டர் அ டிஃபால்ட் ஒரு காசு கட்டாம அந்த ஒரு அசட் அப்படின்றது நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாறுது அப்படின்னா வந்து அந்த கொலாட்ரலா வச்சிருக்கக்கூடிய அந்த பொருளுக்கான ஓனர்ஷிப்பை வந்து யாரு லெண்டருக்கு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து இந்த நியூஸ் வந்து எப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்னா, இப்படிதான் இது ஒர்க் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த நியூஸோடைய எனக்கு புரிந்ததை வச்சு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வராங்க. ஒரு பர்சன் வந்து ஒரு லோன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லோன் எடுக்கக்கூடிய பர்சன் வந்து ஒரு கொலாட்டரலா இப்போ ஒரு வீட்டு லோன் எடுக்கிறாங்கன்னு வீட்டு லோன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வராங்க, வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட லோன் வந்து கேட்டு வாங்குறாங்க. கவர்மெண்ட் பேங்க்கும் வந்து அந்த லோனை கொடுத்துருக்கு. கொடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பீப்புள் ஆர் நாட் ரெடி டு ஐயோ ஜாம் ஆகுதுடா. அது வந்து லோன் கொடுக்குறாங்க. அவங்க லோனை ஒழுங்கா கட்டாம ஒரு நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாத்தி விட்டுறாங்க. மாத்தி விட்டுட்டு கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோன் கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும். நோட்டீஸ் அனுப்பிவிடும். அவன் கட்ட முடியல அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது பேட் லோனா மாறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த லோனை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் சீல் வைப்பாங்க. சீல் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டெண்டர் விட்டு அதை ஏலத்துக்கு விட்டு அதுல இருந்து காசை வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ப்ரீவியஸா இருந்த ப்ராசஸ். இப்போ அதே அந்த லோன் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த ஓனர்ஷிப்பை வந்து பேங்க்கு எடுத்துப்பாங்க. ஈவன் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய சில ஓனர்ஷிப் அப்படின்றதுனால வரதுனால வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி விடுற வரைக்கும் இட் மேபி அண்டர் அந்த பேங்க்குடைய ஓனர்ஷிப் கீழ் இருக்கிறதுனால வந்து அந்த பேங்க் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படின்றது வந்து என்னன்னா ஓனர்ஷிப் வருது அப்படின்றதுக்கும் அக்வயர் பண்றாங்க அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து இதை தான் சொல்லுது. ஸோ ஜஸ்ட் இந்த நியூஸ் வந்து இப்படியாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். ஓகேவா? ஸோ ஃபார் வந்து இந்த நியூஸ் வந்து இதை பார்த்துக்கிட்டா போதுதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து
It allow the lender to acquire ownership of an immovable asset furnished as an collateral once an account becoming an non-performing. ஸோ நான் பர்ஃபார்மிங்காக மாறும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இது எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா வந்து நான் லோன் கொடுத்துட்டு நாளைக்கே வந்து இங்க வந்து என்னோட ஓனர்ஷிப் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். சொல்ல முடியாது. அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா இருக்கும் அப்படின்ற பட்சத்திலையும் அதுல இருந்து அவங்களால ரெவென்யூ கலெக்ட் பண்ணி, அதாவது வித்த ரெவென்யூ சோர்சஸை வந்து நம்மளால வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, எல்லாமே வந்து டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்துலயும் அந்த ஓனர்ஷிப் அப்படின்றத எடுத்துக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து பேங்கிங் நியூஸ். ஸோ இங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஆரா கோல்டு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து ஆட்ஸ் அதே மாதிரி வந்து இந்த யூடியூப் அப்படின்றதுலாம் நீங்க பார்த்துருந்துருக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி அதே மாதிரி இதுல இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. ஸோ கோல்டுல வந்து இண்டெக்ஸஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த கோல்டு இண்டெக்ஸஸ்ல எல்லாம் வந்து, அதாவது கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று பிசிக்கல் கோல்டு வாங்கிக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து ஆர்னமெண்ட்ஸா போய் வாங்கிக்கலாம். அதாவது பிசிக்கல் கோல்டு அப்படின்றது பார், ஆர்னமெண்ட்ஸ்னா ஜுவல்லரிஸா வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து சாவரின் கோல்டு பாண்டா வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு அதை ஆர்பிஐ டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ சாவரின் கோல்டு பாண்டா வாங்கலாம். இல்ல அப்படின்னா வந்து நேரா போயிட்டு கமாடிட்டிஸ்ல போயிட்டு கமாடிட்டியாவும் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி என்எஸ்சியில் வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாக்டா என்னன்னாலும் ஆரா கோல்டும் இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஸோ இப்போ அதில் என்னன்னா நீங்கள் வந்து டிஜிட்டலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிசிப்ட் அப்படின்றது வந்து நீங்க இவ்வளவு கோல்டு வாங்கியிருக்கீங்க, சரி நீ தங்க ஒரு கிராம் வந்து எவ்வளவு ஒரு 8,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம், எல்லாம் அதை தாண்டி போகுதா அப்படின்னு. எனக்கு வந்து அந்த ஒரு கிராமுடைய தங்கம் வந்து ஒரு சரி 10,000 வச்சுப்போம், யாருக்கும் பஞ்சாயத்து இல்லாம 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்க அதை வாங்கிறீங்க, உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. நீங்க அந்த 10,000 ரூபாய்க்கு அந்த ஒரு பொருள் அந்த கோல்டு வாங்கிருக்கீங்கல்ல, அதற்கான கோல்டை வந்து பிசிக்கலா வந்து என்எஸ்சில இருந்து வாங்கி, ஓகேவா, என்எஸ்சில இருந்து வாங்கி ஒரு நிமிஷம் என்எஸ்சில இருந்து வாங்கி சாரி பேக் எண்ட்ல என்எஸ்சி வந்து அந்த பிசிக்கல் கோல்டை வாங்கி அவங்க ஒரு இடத்துல அதை பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கல நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த கோல்டு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு உண்மையிலேயே வந்து பிசிக்கல் கோல்டுக்கான இது வந்து வாங்கிக்கலாம். அதாவது பிசிக்கல் கோல்டு நாங்கள் பேக் பண்ணி வச்சுப்போம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஹைபிரிடா, அதாவது பிசிக்கல் பட் எங்க கிட்ட இருக்கும். பட் ஆனால் வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆக்சுவலி ஆன பிசிக்கல் கோல்டு, பட் ஆனால் அது வந்து ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கிறீங்க. அது மாதிரி இது என்எஸ்சியில வந்து நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுதான். சரி, இப்போ இதுக்கும் ஆரா கோல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆரா கோல்ட்லயும் இதே மாதிரி தான். நீங்க 10 இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து அந்த காசை சேர்த்து வச்சு அந்த காசுல வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த காசு வந்து உள்ள போட்டே இருப்பீங்க. இப்போ அன்னன்னைக்கு தேதிக்கு நீங்க 10 போடும் பொழுது ஆரா கோல்டு பேக் எண்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை கலெக்ட் பண்ணி உங்களோட அந்த எவ்வளோ காசு போட்டுறீங்களோ அந்த காசுக்கான தங்கத்தை உங்க பேர்ல ஒதுக்கி வச்சுக்கிட்டே அவங்க ஒரு வால்ட்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ண காசுக்கு நீங்க கோல்டை ரிடம் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்க வீட்லயே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. இதுதான் ஆரா கோல்டோட பிஸ்னஸ் மாடல். அதே இது இங்க வந்து என்ன அப்படின்னா வந்து எக்ஸாக்ட் பிசிக்கல் கோல்டு அப்படின்றது இருக்கும், நீங்க வாங்குவீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டைம் வரைக்கும் எனக்கு போதும், இதுக்கு மேல நான் வந்து எனக்கு கையில காசு மட்டும் வரணும், காசை கொடுத்துட்டு இந்த பிசிக்கல் கோல்டு வந்து பையர் அண்ட் செல்லர் கிட்ட கொண்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி எப்படி ஷேர் மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்களோ அந்த மாதிரி ஆக்சுவல் பிசிக்கல் கோல்டை வச்சு ட்ரேட் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த காமன் டிஃபரன்ஸ் பிட்வீன். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் என்எஸ்சி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, இதுக்கும் ஆரா கோல்டுக்குமான வித்தியாசம் அப்படின்றது இதுதான். ஹோப்ஃபுல்லி ஆல் கெட் திஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோன்பே. ஃபோன்பே வந்து ஒரு ஏஐ டூலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சேனலே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேனல்ல நீங்க வந்து ஒரு கோர்ஸ் பை பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த கோர்ஸை பை பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் டேக் டு த பேமெண்ட் பேஜ். அந்த பேமெண்ட் பேஜ்ல வந்து எதுல வந்து நீங்க பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரிசையா கேட்கும். கூகுள் பே, ஜிபே அப்படின்ற மாதிரி. யூபிஐன்னு தொட்டோம்னா அதுல வந்து வரிசையா கேட்கும்ல. இதுல வந்து கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு அப்படின்னா அந்த கூகுள் பே அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து எங்க டீம் வந்து பேக் எண்ட்ல வந்து கோடு பண்ணி அந்த கோடிங் வந்து பேங்க் கிட்ட அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் கூகுள் பே கிட்ட அப்ரூவல் வாங்கி இது ரெண்டையும் மெர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது வந்து அந்த பேமெண்ட் டீம் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து ஃபோன்பே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம்.
நீ அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்றியா, அந்த பேமெண்ட் பேஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீ எனக்கு கோடெல்லாம் பண்ண வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய இந்த ஏஐ கிட்ட கேட்டனாலே அவனே உனக்கு ப்ராம்ப்ட்டையும் அந்த ஒரு லேயரே ரெடி பண்ணி உன்கிட்ட குடுத்துருவான். அத நீ டைரக்ட்டா வந்து எப்படி சொல்றது? அந்த ஸ்கெலிட்டன் மாரி கொண்டு வந்து, அதாவது ஒரு சட்டை மாரி ரெடிமேட் சட்டை மாரி நீ கொண்டு வந்து இங்க போட்டுக்கலாம். ஸோ இன்டகிரேட்டட் இன்டெலிஜென்ஸ் லேயர் அப்படின்னு சொல்லி இந்த லேயர். ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு ரெடிமேடான ஒரு பொருள செஞ்சு வச்சிருக்காங்க. நீ அத கொண்டு வந்து டைரக்ட்டா உள்ள வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு காமன் திங். இப்ப வந்து வெப்சைட்ஸ் எந்த நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இது கொண்டு வரும்போது ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாள பின்ன வந்து யாரு பிசினஸ் ஆரம்பிச்சாலுமே, ஒரு அடுத்த லெவலுக்கு ஒரு ஒரு பொட்டி கடைய தாண்டி, அதாவது ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ தாண்டி, இப்ப இருக்க கால சூழ்நிலைகளுக்கு வந்து நீங்க டிஜிட்டல் இன்டகிரேஷன்றது கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அப்போ இருக்க எல்லா மெர்ச்சன்ட்டுமே இந்த மாரி இன்டகிரேஷன் பண்றதுனால இது ஒரு வைடான ஏரியா. ஸோ அதனால வந்து ஒரு ஒரு வாட்டியுமே அப்ரூவல் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஏஐ கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். அண்ட் எஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜியோ பேமெண்ட் பேங்க்கும் ஈஸி பே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஈஸி பே அப்படின்றது ஜஸ்ட் ஆனால் லைக்கான இந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அவங்களும் ஜியோ பேமெண்ட் பேங்க்கும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இல்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜியோ பேமெண்ட் பேங்க் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து டிஜிட்டல் தான். ஸோ இப்போ அதுல வந்து டிஜிட்டலா வரக்கூடிய இப்போ மேக்ஸிமம் வந்து இதுக்குள்ள யார் வருவா அப்படின்னா வந்து இவங்க தான் வருவாங்க. ஜியோ யூசர்ஸ் வருவாங்க. ஸோ அதுல வந்து நீங்க அக்கௌண்ட் ஏதோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, அது யூபிஐ டிரான்சாக்ஷன் எதுவும் பண்றீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இவங்க வந்து ஈஸி பேல வந்து நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் வரும், அந்த ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அங்க கஸ்டமர்ஸ் வந்து அனுப்பிவிடலாம். அதே மாதிரி ஈஸி பே யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்ல வந்து ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் மூலியமா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ கேஷ்பேக் அவ்வளோ கேஷ்பேக் அப்படின்ற மாதிரி வரதுக்கான இதில். ஸோ இது வந்து இது போகும். ஸோ இந்த ஈஸி பேல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். எஸ்பெஷலி இந்த லோக்கல் மெர்ச்சன்ட்ல வந்து அவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த சாண்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ பெறப்பட்ட பேடிஎம் தொகை அப்படின்னு அந்த மாதிரி இந்த ஈஸி பேஸ் அப்படின்றதும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்டயுமே வந்து இந்த ஜியோ பேமெண்ட்ஸ் மூலியமா பண்ணீங்க, அது மூலியமா பண்ணீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் சர்வீசஸ் எண்ட் ஆஃப் டே பீப்புள் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விச் இஸ் போத் ஃபார் அவங்களுடைய குரோத்துக்கும் அஸ் அ பிசினஸா அவங்களும் குரோ பண்ணுவாங்க. இது வந்து மக்களிடையே வந்து போய் சேரும். ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்என்பி வந்து அவங்களுடைய இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வச்சு 6.6% அப்படின்றது வந்து அவங்களுடைய growth-அ வந்து இந்தியாவுடைய growth-அ வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பூட்டானும் வேர்ல்டு பேங்க்கும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பூட்டான் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. செவன் சிஸ்டர்ஸ். ஸோ சிக்கிமுக்கும் செவன் சிஸ்டர்ஸ்க்கும் நடுவுல பங்களாதேஷுக்கு மேல இருக்கான். ஸோ பூட்டான் வந்து வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அதாவது ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ அப்படின்னா 1125 மெகாவாட் அப்படின்ற ஒரு பவர் ப்ராஜெக்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஸ்ஸாம்லையும் அருணாச்சல்லையும் ஒரு 3 டேம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, ப்ரீவியஸா பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் கட்டுறாங்க. இந்த பவர் பிளான்ட் வந்து இவங்க 2 பேரும் பூட்டானும் வேர்ல்டு பேங்க்கும் வந்து சைன் பண்ணியிருந்தாலும் ஓகேவா, எவ்வளோ 515 மில்லியனுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு சைன் பண்ணியிருந்தாலும் இதை ஆக்சுவலா கட்டி இதை ஆப்ரேட் பண்ண போறது யாரு அப்படின்னா டாடா பவர் தான் வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். நான் ஆல்ரெடி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னா என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு காமன் கோலுக்காக டெம்பரவரியா உருவாக்கப்படக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்றது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப்டு த்ரூ யாருனால, இங்க பாருங்க, டோர்ஜிலிங் ஹைட்ரோ பவர் லிமிடெட் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஜாயின்ட்லி ஓன்டு பை ட்ரங்க் அண்ட் கிரீன் பவர் கார்பரேஷன் அண்ட் டாடா பவர். ஸோ ட்ரங்க் அண்ட் கிரீன் பவர் கார்பரேஷன் அப்படின்றது பூட்டானை சேர்ந்தது. டாடா பவர் அப்படின்றவங்க இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா டோர்ஜிலுங் ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்றதான் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. இதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பூட்டானும் வேர்ல்டு பேங்க்கும் 515 பில்லியன் அப்படின்றது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த நியூஸ். அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெமிட்டன்ஸ். ஸோ நம்ம நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு நம்ம நாட்டுக்கு வந்து பணம் அனுப்புறது அப்படின்றது தான் வந்து ரெமிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து எந்த நாட்டில இருந்து வேணாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் சம்பாரிச்சு அனுப்பலாம் தானே. ஸோ அதனால வந்து வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் 2026 அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் எத்தனை பேர் வந்து புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட் விடும் பொழுது மொத்தம் 350
4 பில்லியன் பீப்புள்ஸ் அப்படின்றவங்க வந்து இதா இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி அரௌண்ட் 30 crore பீப்புள்ஸ் சரிங்களா. 30 கோடி மக்கள் வந்து அவங்களுடைய பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ குளோபல் பாப்புலேஷன்ல 3.7 மில்லியன். என்னடா 1 மில்லியன்னா வந்து 10 லட்சம். அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து 10 மில்லியன்னா எவ்வளோ வரும், அதாவது 304 மில்லியன்னா எவ்வளோ, 1 மில்லியன் அப்படின்னா வந்து 3040. ஸோ விச் இஸ் எக்ஸாக்ட்லி ஐயோப்பா 300 கோடி கிட்ட வருதா. ஒன்று 30 கோடி இல்லை 300 கோடி, கன்ஃபியூஸ் ஆகுறா. ஓகே ஸோ ஃபைன். இருங்க அப்படியே போட்டுருவோம். 30 லட்சம், 3 கோடி, 30 கோடி. ஸோ 30 கோடி கிட்ட தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 30 கோடி மக்கள் அப்படின்றவங்க வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க. வேர்ல்டு பாப்புலேஷன்ல 3.7 குளோபல் பாப்புலேஷன். இல்லடா, தமிழ்நாட்டிலே 8 கோடி பேர் இருக்கான். அப்போ வந்து இருக்கலாம். ஸோ 3.7% அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் பாப்புலேஷன் ஆகும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போனவங்க பார்த்தீங்கன்னா 2.9, அதுல இருந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஆயிருக்காங்க அப்படின்றதா வந்து ஒரு இது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி, இதனுடைய யார் வந்து அதிகமா வந்து இதாயிருக்காங்க அப்படின்னா மெக்சிகோல இருக்கவங்க வந்து நிறைய பேர் யூஎஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து டாப் காரிடாரா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க ஆப்கானிஸ்தான்ல வந்து அந்த போர்னால வந்து ஈரான்குள்ள வந்தவங்க நிறைய பேர். ஸோ அதனால வந்து அது 2வது இடத்துலையும். சிரியால இருந்து டர்க்கி, ஓகேவா, சிரியால இருந்து டர்க்கிக்கு போனவங்க. சிரியா எங்க இருக்கு, டர்க்கி எங்க இருக்குன்னு தெரியுதா, எல்லாமே பக்கத்து பக்கத்து நாட்டுல இருந்து தான் உள்ள போயிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யா, ஸோ ரஷ்யா யுக்ரைன் அப்படின்றப்போ வந்து அந்த இடத்துல ஒரு வார் நடந்ததுனால அங்கிருந்து நிறைய பேர் வந்து ரஷ்யாக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்து நாடு. நம்ம நாடு மட்டும் பாருங்களேன், ஓரளவு சுமாரா படிச்சு ஒரு லேபர் ஜாபுக்கு, ஒரு ப்ளூ கலர் ஜாபுக்கு போறோம் அப்படின்னா யூஏக்கு போயிருவாங்க. மேக்ஸிமம் சொல்றேன்ப்பா, ஓகேவா. ஸோ ஒரு ப்ளூ கலர் ஜாப் வேணுமா, இந்தியால இருந்து யூஏக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இது 5வது இடத்துலையும். நான் நல்லா படிச்சிருக்கேன், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னா வந்து இந்தியால இருந்து யூஎஸ்க்கும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதான் டாப் காரிடாரா அது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து டாப் காரிடார்ஸ் குளோபல் மைக்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது வரிசையா போயிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ரெமிட்டன்ஸ் நீ போனது வரைக்கும் ஓகே, ஆனா சம்பாரிச்சு உங்க நாட்டுக்கு நீங்க எவ்வளவு அனுப்புறீங்க அப்படின்ற காசை பார்க்கும் பொழுது 905 பில்லியன் அப்படின்றது 2024 குளோபலா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 685 பாத்தீங்க அப்படின்னா வந்து லோ இன்கம் கண்ட்ரிக்கும் மிடில் இன்கம் கம்பெனிக்கும் போயிருக்கு. விச் இஸ் நத்திங் பட் டெவலப்பிங் கண்ட்ரிக்கு போனது வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் 2/3 66% அந்த ரெமிட்டன்ஸ்ல 900 பில்லியன்ல 2/3, அதாவது 600 பில்லியன், அதோட 2/3 அப்படின்றது நியர் டு 70% ஆஃப் அமௌண்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்து டெவலப்பிங் கண்ட்ரிக்கு போயிருக்கு. ஓகேவா. ஸோ இதுல அதிகமா பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா மைக்ரேஷன்ல ஓவர் 3 பில்லியன் அப்படின்றப்போ 3 மில்லியன் அப்படின்றப்போ எவ்வளோ, 30 லட்சம். ஸோ 30 லட்சம் பேர் அப்படின்றவங்க வந்து யூஏஇக்கு இது வரைக்கும் மைக்ரேட் ஆகியிருக்கிறாங்க. அண்ட் இந்தியாவுடைய ரெமிட்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா $137 பில்லியன் வந்து 2024 இருந்து அதிகமாயிருக்கு அப்படின்றதும், இந்தியா தான் அதிகமாக ரெமிட்டன்ஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு இடத்துலையுமே வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 137 மில்லியன் அப்படின்றது வந்து அதிகமாக, ஸோ கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் இடம் இருக்கு. ஸோ இந்தியா வந்து நிறையாவும், அதே மாதிரி வந்து இந்த சவுத் ஏஷியால வந்து பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், ஸோ எல்லாருமே வந்து இந்த மைக்ரேட் ஆகி அவங்களுடைய ஓவரால் ரெமிட்டன்ஸ்ல அப்ராக்சிமேட்லி 12% அப்படின்றது வந்து இந்த இன்ஃப்ளோ வந்து இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல வந்திருக்கு அப்படின்றது வந்து இது. ஸோ இதுல வந்து இந்த பிரெயின் ட்ரெயின் அண்ட் பிரெயின் கெயின் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கான்செப்ட். இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பிரெயின் ராட் அப்படின்றது பாத்துட்டீங்களா, பிரெயின் ராட் அப்படின்றது வந்து அதிகமா மொபைல் யூஸ் பண்ணி நம்மளுடைய மூளையை சிந்திக்க விடாம பண்ணி அதுல வந்து நம்மளால சிந்திக்காம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அது வந்து பிரெயின் ராட் ஆகுறது. ஹெவி டோப்பமைன், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதிகமா போன் யூஸ் பண்ணிட்டு மூளை வந்து செயல் இழந்து போய் அப்படியே உட்காந்துருக்கும். நம்ம வந்து பிசிக்கல் எனர்ஜி எதுவுமே செலவு பண்ணிருக்க மாட்டோம். பட் ஆனா ரொம்ப ட்ரைன்டா இருக்கும், அவன் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அதுதான் பிரெயின் ராட் அப்படின்றது. அதே இது பிரெயின் ட்ரெயின் அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துப்போம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ ஸ்கூல் மத்திய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை உள்ள கொண்டு வந்துட்டு
அதுக்கப்புறம் இந்த பராஷத் 2 அப்படின்னு சொல்லி அந்த பராஷத் அப்படின்னு சொல்லி மேல பார்த்தோமா. ஸோ குழந்தைகளுக்கு எந்த டிசபிலிட்டி இருக்கா அப்படின்றதையும் பார்த்து ஒரு குழந்தைங்களுக்கும் வந்து அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண தேவை இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுத்து நல்லா படிச்சாங்க அப்படின்னா வந்து அவங்கள ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றத படிக்க வச்சு, அதே மாதிரி வந்து ரிசர்வேஷன் அப்படின்றத ஒதுக்கி ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளுக்கும் இந்த கம்யூனிட்டில இருந்து வர குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றத கொடுத்து நல்லா படிக்க வச்சு டாப் பெர்ஃபார்மரா கோல்டு மெடல் வாங்கி அவங்க மேல ஒரு பயங்கரமா கவர்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவன் வந்து வளர்ந்து அவன் ஒரு டாக்ஸ் பேயரா மாறி இந்தியாவுக்கு நல்லது செய்வான்னு பார்த்தா கோல்டு மெடல் வாங்கிட்டேன் வரட்டாமான்னு சொல்லிட்டு யூஎஸ் கிளம்பி போயிடுறான். அப்போ அவன் அங்க போயிட்டான் அப்படின்றப்போ நமக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. இந்த என்ன ஆக்சுவல் பிரச்சனை ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு டேலண்ட்டை உருவாக்கி அவன் கொண்டு போய் அவனை யூஎஸ்க்கு அனுப்பி அங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனில ஜாயின் பண்ணி அவன் அங்க பெரிய ஆளா வளர்ந்துடுறான். அவன் அகைன் வந்து யூஎஸ்க்கு வந்து டாக்ஸ் பே பண்றான். ஸோ இந்த இடத்துல வந்து பிரெயின் ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்தியாவுடைய பிரெயின்ஸ் அப்படின்றது ட்ரெயின் ஆகி யூஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து பிரெயின் கெயின் ஆகுது அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன நியூஸ் இருக்கு? ஸோ ஓவரால் ரெமிட்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் எவ்வளவு போயிருக்கு அப்படின்றதுக்கான டேபிள் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மைக்ரேஷன் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆமி போப் அப்படின்றவங்க. ஸோ 174 மெம்பர் கண்ட்ரிஸ் இதுக்குள்ள இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் டெக். நம்ம சோஃபார் பார்த்த வந்து இந்த கேலக்ஸி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2-3 கம்பெனிஸ்லாம் வந்து புதுசா ஸ்பேஸ் டெக்கை வந்து ஸ்டார்ட் அப்பா எடுத்து பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்றவங்க வந்து எல்லாருமே வந்து பெங்களூர்ல தான் தங்கியிருக்காங்க. 2 பேர் மட்டும் நொய்டால இருக்கானுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா யார் யாருன்னு தெரியல. ஆனா வந்து நிறைய நிறைய பேர் வந்து அங்கதான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரோவுடைய கேபிட்டல் அப்படின்றதும் வந்து சாரி இஸ்ரோடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்றதும் பெங்களூர்ல இருக்கிறதுனால வந்து இந்த ஸ்பேஸ் டெக்குக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நமக்கு தேவையான நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும். ஸோ அதில் வந்து ஒரு ஹியூஜ் டேட்டாஸ் பல்க் டேட்டாஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ ஸ்பேஸ் டெக் ஸ்பேஸ் ரிசர்ச்சை பற்றி அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து பெங்களூர் தான் வந்து முதல் ஸ்டேட்டா வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரோவே அங்கே தான் இருக்கு. அப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் வந்து பெங்களூர்ல தானே இருக்கும். ஸோ அதுதான் வேற எதுவும் இந்த கான்செப்ட்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பெங்களூர்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஸோ இன்னைக்கான நியூஸ் அப்படின்றது முடிவுக்கு வந்தது. ஸோ 2 நாளா வந்து அந்த இதை நான் வந்து ஜென்ரேட் பண்ணவே இல்லை. இமேஜ் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணல. அண்ட் இந்த 2 நாளைக்கு மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நாளையிலேருந்து வந்து நான் இதோட சேர்த்தே நான் இன்டகிரேட் பண்ணி நான் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஆல் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் கைஸ். போயிட்டு வருகிறேன். பாய்.